வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கோவை பாராளுமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்திய தொழில் கூட்டமைப்பு அந்த இதில் கலந்துக்கிட்டார். இதில் பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த உற்பத்தியாளர்கள், இந்த தொழில் செய்பவர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்காங்க. அந்த சங்கத்தில் தான் பார்த்திங்கன்னா கோவையில் போட்டியிடக்கூடிய 3 முக்கியமான வேட்பாளர்களையும் ஒரே இடத்துல கூப்பிட்டு அவங்கள பேச வைக்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் பாஜக சார்பாக திரு அண்ணாமலை அவர்கள், அதிமுக சார்பாக சிங்கை ராமச்சந்திரன், திமுக சார்பாக கணபதி ராஜ்குமார், இவங்க 3 பேரையுமே கூப்பிட்டு அதற்கான இன்விடேஷன் அடித்து அவங்க ஒரு ஹால் ரெடி பண்ணி அங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற போது பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலை தவிர வேறு யாருமே வரல. மற்ற யாரும் பேசுறதுக்கு கூட தயாராக இல்லை அப்படிங்கிறது இல்லையே தெரியும். இந்த திராவிட கட்சிகளுடைய மென்டாலிட்டியாக இதுதான். அவங்க செய்கிறது தான் நல்லது, அவங்க கொண்டு வர்றது தான் திட்டம், அவங்க கொடுக்கறது தான் சேவை. அந்த மாதிரியான மென்டாலிட்டி. மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. பட் இந்த பர்டிகுலர் கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தொழில்துறைகளுக்கு என்ன தேவை, கோவைக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுக்கு ஒரு மேனிஃபெஸ்டோ அவங்க கொடுக்குறாங்க. தேவைகள் என்ன அப்படிங்கிறது ஸோ அதை வச்சு திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது அப்படிங்கிறத பற்றி அவர் பேசினார். நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, இல்லை இந்த தடவை பாஜகவுக்கு மட்டும் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்தவராக இருந்தாலும் சரி, அரை மணி நேரம் அண்ணாமலை பேசினதை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. தொழில்துறையினர் அவங்க வைத்த கோரிக்கைகள் மற்றும் கோவையினுடைய தேவைகள் இது எல்லாத்தையுமே சேர்த்து திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கோவைக்கான தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டிருக்கார். கிட்டத்தட்ட 100 வாக்குறுதிகள் அப்படின்னாலுமே அதில் முக்கியமான சில விஷயங்களை நம்ம இங்கே பார்க்கலாம். அண்ணாமலை அவர்களுடைய வாக்குறுதி என்ன அப்படின்னா, 100 வாக்குறுதிகளை 500 நாட்களுக்குள்ளே நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்கார். ஸோ இந்த 500 நாட்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்களுடைய திட்டம் ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு திட்டம். ஈவன் பாஜகவோட திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2024 தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. அந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த 2024 தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியாக 730 நாட்கள் இருக்கிறது. இந்த 730 நாட்களுக்குள்ளே தமிழகத்திலேருந்து ஜெயிக்கக்கூடிய பாஜகவுடைய எம்பிக்கள் எவ்வளவு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும், உயிரை கொடுத்து உழைக்கணும். ஸோ எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வர முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு நம்ம ஒரு கவர்னன்ஸ், நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மக்களுக்கு ஒரு டேஸ்ட் பண்ணுறதுக்காக காட்டணும். ஸோ இதுதான் திரு அண்ணாமலை அவர்களுடைய திட்டம். ஸோ இதுக்கு ஏன் வெறும் 500 நாள் அப்படின்னு சொல்கிறாரு? ஏன்னா 2 வருஷம் 700 நாள் இருக்குல்ல, ஏன் 500 டேஸ்க்குள்ளே பண்ணணும் அப்படின்னா, 500 டேஸ்க்குள்ளே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு விஷனோடு நம்ம வேலை செய்கிற போது தான் அதற்கான ஒரு தீர்வை கொடுக்க முடியும். ஸோ இந்த 500 டேஸ் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னா இதற்காக அவர் வேலை செய்யணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் என்ன கேட்பாங்க? நீங்கள் இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொடுத்தீங்களே, அதெல்லாம் 500 நாட்களுக்குள்ளே நிறைவேற்றான்னு சொல்கிறீங்களே, அதற்கான எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத அவங்க கேட்பாங்க. ஸோ அப்போ அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருப்பார். ஏன்னா இப்போ அவர் கேள்வி மட்டுமே கேட்டுட்ருக்காரு. 2026 தேர்தல் அப்படி கிடையாது. அவர் எம்பி ஆகிறாரு, இல்லை அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர் ஆகிறாரு, அப்படி எதுவாக இருந்தாலும் அவர் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் கொடுத்த முக்கிய வாக்குறுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தமிழகத்தில் 2வது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அது கொண்டு வருவேன், கோயம்புத்தூருக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக முக்கியமாக கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் ஹப்பாக இருக்குது. ஆனால் இதில் அரசுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகள், தனியார் பள்ளிகள் தான் கோயம்புத்தூரை எஜுகேஷனல் ஹப்பாக மாற்றிருக்காங்களே தவிர அரசுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ அந்த குறையை தீர்க்கிறதுக்காக அரசுடைய பங்களிப்பாக இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் IIM ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு திருச்சியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கோயம்புத்தூரில் இன்னொரு IIM பிரான்ச் நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. விவசாயிகளின் கனவு திட்டமான ஆனைமலை நல்லாறு திட்டம் கண்டிப்பாக செயல்படுத்தப்படும், அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆனைமலை நல்லாறு திட்டம் பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளுடைய அந்த நீர்ப்பாசன வசதிகளுக்காக மெயினாக அவங்க ரொம்ப வருஷமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பயனளிக்கக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் அந்த திட்டத்து மேலே கை வைப்பாங்களே தவிர மற்றபடி அவங்க கை வைக்கவே மாட்டாங்க. இது விவசாயிகளுக்கு தேவை அப்படின்னா அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது.
உங்களுக்கு தேவையாக இருந்தால் என்ன, இதில் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லைன்னா அவங்க அதை தொடமாட்டாங்க. ஆனால் பாஜக அப்படி கிடையாது. மக்களுக்கு என்ன பயனோ அதற்கான திட்டங்களை தான் அவங்க வந்து செயல்படுத்த முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திட்டமும் அந்த மாதிரி தான் திட்டம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டம் சாத்தியமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோவையின் ஜீவ நதிகளான நொய்யல் மற்றும் கௌசிகா நதிகள் மீட்டெடுக்கப்படும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் வாக்குறுதி. ஸோ இதற்கு வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணுவார், இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை பண்ண விடுவாங்களா அப்படிங்கிறதே ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஏன்னா நொய்யல் ஆறு வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலங்களை தவிர சாக்கடையாக தான் இங்கே ஓடிட்டுருக்கு. கௌசிகா நதியில் அது கூட கிடையாது. கௌசிகா நதி எங்கே இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் முக்கியமாக கௌசிகா நதி எந்த இடத்துல அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து அவினாசி போகிற வழியில் போனீங்கன்னா தெக்கலூர் தாண்டின உடனே ஒரு மிகப்பெரிய பாலம் ஒன்று வரும். அந்த பாலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கௌசிகா நதி மேலே தான் கட்டப்பட்டிருக்கு. அந்த இடத்துல போர்டு கூட வச்சுருப்பாங்க, இது கௌசிகா நதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போர்டில் மட்டுமே இருக்கும் கௌசிகா நதியை உயிர்ப்போடு மீட்டெடுக்கப்பேன் அப்படின்னு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. குறைந்தபட்சம் இந்த வாக்குறுதியை திராவிட கட்சிகள்லாம் தரவே போகிறதில்ல. அவர் தந்திருக்காரு, அதற்காக ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கோவை விமான நிலையத்தை சர்வதேச அளவில் தரம் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இப்போ இதை வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக வந்து இதை எடுத்துகிட்ருக்காங்க. ஜவ்வு மாதிரி எடுத்துகிட்ருக்காங்க. எந்த ஒரு ப்ராஜெக்டையும் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சதாக சரித்திரமே கிடையாது. அதுவும் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு. இதற்காகவே நான் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறேன், தயவுசெய்து அதுலேயும் பாருங்கள். எப்படியெல்லாம் இவங்க நம்மளுடைய வரிப்பணத்தை திங்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அதில் புரியும். நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, நீங்கள் கோயம்புத்தூர்காரராக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு பாலத்தையும் எத்தனை வருஷம் கட்டுறாங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். நீங்கள் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உக்கடத்தில் இப்போ வந்து மேம்பாலம் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் இன்னும் முடியல, இன்னும் கட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த மேம்பாலத்துக்கான அறிவிப்பு எப்போ வந்தது தெரியுங்களா? 2011 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மேம்பாலத்துக்கான அறிவிப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி என்ன வருஷம் ஆச்சு? 2024. 2011 அப்புறம் 2024 14 வருஷமாக வந்து ஒரு மேம்பாலத்தை வந்து கட்டி முடிக்க முடியாமல் இப்போ கூட இன்னும் திறந்து வைக்கல. அது எப்போ முடியும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் நீங்கள் அதுவே பாஜக ஆட்சியில் எடுத்துக்கோங்க. மும்பையில் சமீபத்தில் வந்து அந்த கடல் மேலே பாலத்தை கட்டினாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். அந்த பாலத்துக்கு அடிக்கல் நாட்டினது 2019. 2019 அடிக்கல் நாட்டி 5 வருஷத்தில் கடல் மேலேயே பாலத்தை கட்டி அதை திறந்து வச்சுட்டாங்க. இப்போ வந்து அங்கே போக்குவரத்து நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் 14 வருஷமாக ஒரு பாலத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே அவினாசி ரோடு மேம்பாலம் நீங்கள் எடுத்துக்கோங்க, எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த செம்மணி மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்தினாங்க. அப்போ வந்து கலைஞர் அறிவித்த திட்டம், நான் வந்து பாலம் கட்டுவேன், 100 அடி ரோட்டில் பாலம் கட்டுவேன், காந்திபுரத்தில் பாலம் கட்டுவேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்தது. ஜெயலலிதா அவர்களும் கொஞ்சம் மாற்றி நாங்கள் இந்த மாதிரி கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த விஷயம். அதுவும் 14 வருஷம் ஆச்சு. ஆனால் 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இந்த 10 வருஷத்தில் 1,00,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் நாடு முழுவதும் போட்டு முடிச்சிருக்காங்க அவங்க. அது வந்து ரெக்கார்டாக இருக்குது. ஆனால் இவங்க ஒரு 20 கிலோமீட்டர் வந்து ரோடு போடுறதுக்கு, பாலம் கட்டுறதுக்கு 14 வருஷம் 15 வருஷம் ஆகிட்டுருக்கு. இது மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் நீங்கள் எந்த திட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சதா சரித்திரமே கிடையாது. அதுதான் உண்மை. இந்த விமான நிலைய விரிவாக்கமும் அதே மாதிரி தான். இப்போ வரைக்கும் வந்து எப்போ ஒரு டெட்லைனே கிடையாது. அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா யாராவது புது கலெக்டர் வருவார், நான் போய் இந்த நிலத்தை வந்து மீட்போம் அப்படின்னு சொல்லுவார், நிலத்தை வந்து கையகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து அதுக்கு அமைச்சர் பேசுவார், எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுவாங்க. ஒரு 2 நாள் அது அப்படியே நடக்கும். 3ஆவது நாள் அதை கிடப்பில் போட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கோயம்புத்தூருக்கு சர்வதேச விமான நிலையம் எவ்வளவு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது கோவையும் திருப்பூரையும் சேர்த்திங்க அப்படின்னா தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஜிடிபிக்கு மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு அளிக்கக்கூடிய மாவட்டங்கள். அப்படி இருக்கிறபோது இங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு கூட வந்து கொண்டு வர முடியல அப்படின்னா அதை விட வெட்கக்கேடு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அண்ணாமலையாவது அதை நிறைவேற்றுவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கோவை மெட்ரோ திட்டப்பணிகள். இந்த கோவை மெட்ரோ வந்து முதல்ல எப்போ அறிவித்தாங்க தெரியுங்களா? 2014 மோடி அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கப்புறமா கொடுத்த முதல் பட்ஜெட்டில் கோயம்புத்தூருக்கு 2 திட்டங்கள் வந்தது. ஒன்று ஸ்மார்ட் சிட்டி, இன்னொன்று வந்து மெட்ரோ ரயில். அதே பட்ஜெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொச்சினுக்கு 2, அதாவது கோயம்புத்தூருக்கும் கொச்சினுக்கும் வந்து நாங்கள் மெட்ரோ ரயில் கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து பட்ஜெட்டில் அறிவித்தாங்க. 2014 கொச்சினுக்கு மெட்ரோ ரயில் அறிவித்தாங்களா? 2017 அங்கே மெட்ரோ ரயில் பணிகள் முடிஞ்சு பிரதமர் போய் திறந்து வச்சிட்டாரு. ஆனால் 10 வருஷம் கழிச்சு இப்போவும் வந்து அதே மெட்ரோ ரயிலில் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு வாக்குறுதிகள் கொடுக்குற அளவுக்கு தான் நம்ம தமிழ்நாடு இருக்குது.
எவ்வளவு கேவலமாக நடந்துக்கிறாங்க இந்த திராவிட கட்சிகள். நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது அத்தனையுமே பச்சை பொய் அப்படிங்கிறது இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும். நீங்கள் உண்மையிலேயே கோயம்புத்தூர்காரராக இருந்தீங்க அப்படின்னா 100% நீங்கள் வந்து திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் தலையில் துண்டை போட்டு போக வேண்டியதுதான். 10 வருஷங்க மோடி அவர்கள் பட்ஜெட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமு. அழகாக பிளானை போட்டு ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னா இந்நேரம் வந்து ஒரு 5 வருஷத்தில் முடிச்சுட்டு இங்கே மெட்ரோ ஓடிட்டு இருந்திருக்கணும். ஆனால் 10 வருஷம் கழிச்சு அன்றைக்கி வந்து பண்ணியிருந்தால் கொஞ்சம் குறைந்த டிராஃபிக்லாம் இருந்திருக்கு, அப்போவே பண்ணி முடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக்கில் வந்து மெட்ரோ ரயில் வந்து பணிகள் நடக்க ஆரம்பித்தா எவ்வளவு பிரச்சனைகள். இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் யோசிக்கிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. என்னதான் வந்து மத்திய அரசு முயற்சி செஞ்சாலுமே மாநில அரசாங்கம் அப்ரூவல் கொடுக்கலன்னா நிறைய விஷயங்கள் நடக்காது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இங்கே வந்து திமுக அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் 100% என்னால் உறுதியாக சொல்ல முடியும், மத்திய அரசுடைய திட்டங்களை அவங்க கொண்டு வர விடவே மாட்டாங்க. ஒரு பக்கம் வந்து தடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்களா அவங்க எதுவுமே கொடுக்கலன்னு நம்மக்கிட்ட பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும். இதையும் மீறி அண்ணாமலை எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் அவருடைய எம்பிக்கான அலுவலகம் வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. எல்லா இடத்துலையுமே வந்து குறை தீர்ப்பு முகாம்கள் நடத்தி அந்த குறைகள்லாம் வாங்கி மக்களுடைய குறைகளை உடனடியாக தீர்த்து வச்சார் அப்படின்னா அவருக்கும் நல்ல பேர் கிடைக்கும். கோவையில் ஆட்டோமேட்டிவ் காரிடார் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் வந்து ஒரு நல்ல முயற்சி. இது நடந்தது அப்படின்னா கோவையுடைய தொழில் வளம் கண்டிப்பாக உயரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கோவையில் ஏற்கனவே டிஃபென்ஸ் காரிடார் இருக்குது. அந்த டிஃபென்ஸ் காரிடாரில் வந்து செமி கண்டக்டரில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திடம் கண்டிப்பாக கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டும் வந்து கோயம்புத்தூருக்கு வந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். கோவையில் உலகத்தரம் வாய்ந்த தேசிய முதியோர் நல மருத்துவ மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் கோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிட்டையர்ட் பீப்புள் இவங்கெல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து தனித்தனியாக தங்கியிருக்காங்க. அதுவும் வந்து கோவையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹப்பாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதியோர் நல மையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. கோவை பாராளுமன்ற தொகுதியில் 4 நவோதயா பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நவோதயா பள்ளிகளும் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து மாநில அரசு அனுமதி கொடுக்கணும். அவங்க இன்னும் வந்து 1970 மனநிலையிலே இருக்காங்க. இன்னும் வந்து நாங்கள் ஹிந்தி படிக்க விட மாட்டோம், நீ என்ன வேணால் படி, ஆனால் ஹிந்தி மட்டும் படிக்கக்கூடாது அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நடத்துகிற ஸ்கூலில் ஹிந்தி இருக்கும், அவங்க பிள்ளைங்க வந்து ஹிந்தி படிக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் வந்து போய் வியாபாரம் செய்வாங்க. ஆனால் தமிழனாக இருக்கிறவன் வந்து அதுவும் முக்கியமாக அரசு பள்ளியில் படிக்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹிந்தி படிக்கக்கூடாது. ஹிந்திக்காரனை கண்டா வந்து கண்டபடி கிண்டல் பண்ணணும், அவன் பானிபுரி விற்கத்தான் லாயக்கு அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். நெசவாளர்கள் பயன்பெறும் வகையில் பவர் டெக்ஸ் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பவர் டெக்ஸ் திட்டம் ஏற்கனவே வந்து மத்திய அரசு கொண்டு வந்தது. இந்த பல்லடம் பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த நெசவாளர்கள் விசைத்தறி வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதற்கான தீர்வை நான் கண்டிப்பாக பெற்றுத்தருவேன், 1 வருஷம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு வந்து திரு அண்ணாமலை அவர்களே சொல்லியிருக்காரு. பிரச்சாரத்திலே அவர் பேசின வீடியோ பயங்கர வைரலாச்சு. ஸோ கண்டிப்பாக அவர் பண்ணி அந்த நெசவாளர்களுடைய துயர் துடைப்பார் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ நாடு முழுவதும் உள்ள புராதனமான ஆலயங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 10 ரயில்கள் விடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து சாத்தியமான விஷயம்தான், கண்டிப்பாக பண்ணலாம். கோவையில் என்ஐஏ மற்றும் என்சிபியுடைய கிளைகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கும் வந்து மாநில அரசு தான் அப்ரூவல் கொடுக்கணும். அவங்க கொடுப்பாங்களா தெரியாது. ஆனால் என்ஐஏ என்சிபி ரெண்டுமே முக்கியமான விஷயம். என்ஐஏ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கோவை எப்பவுமே தீவிரவாத தாக்குதல் அச்சுறுத்தலில் இருக்குது. ஸோ அதுலேருந்து வந்து கோவை நகரை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும். என்சிபி பொறுத்த வரைக்கும் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ எதுக்காக அப்படின்னா கோவையை சுற்றி பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் எஜுகேஷனல் ஹப்பு. மாணவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து போதைப்பொருள் விற்பனை அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்மளுடைய மாணவர்களை காப்பாற்றணுன்னா என்சிபி வேணும். ஆனால் மாநில அரசு அப்ரூவல் கொடுக்குமா, வெயிட் பண்ணி பார்ப்போம். உயர்தர புற்றுநோய் சிகிச்சை மருத்துவமனை கொங்கு பகுதியில் அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது எந்த இடம்னு சொல்ல, கோவையா இல்லை மற்ற இடத்துலையா அப்படின்னு சொல்லலை நம்மளுக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மத்திய அரசுலேருந்து வந்து கேன்சர் இன்ஸ்டியூட், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் இருக்குது, அவங்களோட இதிலேருந்து வந்து இங்கே அநேகமாக ஒரு மருத்துவமனை கட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் நினைவாக கோவையில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபுட் பேங்க், அதாவது உணவு வங்கி, அதை வந்து நம்ம ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதுக்காக அப்படின்னா எப்போ யாருக்கு உணவு தேவைப்பட்டாலும் இந்த இடத்துல போனால் அவங்க சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு உணவு வங்கியை நாங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ கோவை பாராளுமன்ற தொகுதியில் 250 மக்கள் மருந்தகங்கள் அமைக்கப்படும்.
புதிதாக திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஜென் ஔஷதி மெடிக்கல் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்ற திட்டம். ஸோ அந்த திட்டத்தை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆசியாவுடைய மிகப்பெரிய விளையாட்டு பயிற்சி மையங்களில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஒரு மையம் பாட்டியாலாவில் இருக்குது. அந்த மையத்துடைய கிளை அமைப்பை நாங்கள் கோயம்புத்தூரில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு மல்டிலிங்குவல் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். எல்லா விதமான விளையாட்டுகளையும் நீங்கள் அங்கே விளையாடலாம். ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டையும் நீங்கள் அங்கே நடத்தலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குறுதி. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியமாகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி 100 வாக்குறுதிகள் திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருக்காரு. அவருடைய டெட்லைன் டைம் 500 டேஸு. இதில் நிறைய திட்டங்களுக்கு மாநில அரசுடைய ஒப்புதல் வேணும். மத்திய அரசோ திரு அண்ணாமலை அவர்களோ எவ்வளோ வேகமாக செயல்பட்டாலும் அதற்கான முட்டுக்கட்டை கண்டிப்பாக இங்கேருந்து வரும். அதையும் தாண்டி இவங்க மக்களுக்கு நல்லது செய்வாங்களா, செய்ய விடுவாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான கேள்வி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.